களவாடு திரட்டி நான் கொடுத்த தூக்கப்படவில்லை என்று அங்கிருந்து அதராத்தி பெண்களை கூப்பிட்டு நான் கொடுத்த தூக்கப்படக்கூடிய நேரத்தில் இடிகுலத்தால் மனைவியத்தில் அடித்தார்கள் அல்ல வாழ்வை கடித்தாயாரா சட்டாள பாய் என்று பொன்னுருவி என்று அழைப்பதற்கு உனக்கு அருகதை ஆகிவிட்டது. என்ன பார்க்கவும் கூடாது, என்ன கேட்கவும் கூடாது, என்ன தொடவும் கூடாது, என் பக்கத்துல நிற்கவும் கூடாது. மரியாதையா அந்த பக்கம் போய் நில்லு. நான் உன்னை தொடக்கூடாதா? தொடக்கூடாது என்று சொல்லும் அளவுக்கு நான் குற்றத்தை எதையும் செய்யவில்லையே அம்மா. நான் என்ன தவறு செய்தேன் உன்னை தொடாத அளவில்? என்ன தவறு செய்தேன்னு சொன்னா இந்த குளக்கரையிலே வந்து நான் ஜலபாரத திட்டக்கூடிய நேரத்துல நீ யாரால ஜாதிக்கல்லா ராஜகுலத்திலே பிறந்து சுபாஷ் சக்கரவர்த்திக்கு வர்ற மாலைக்கு வரத்தினால் அவத்தினால் யாகத்திலே பிறந்து என் தாயாரு தந்தையார் எனக்கு பொன்னுருவி என்று பேர் நமத்தை சூட்டி எனக்கு மாப்பிள்ளத்தை கல்யாணம் செய்து சொன்னார்கள். அப்பேற்பட்ட மாப்பிள்ளை எல்லாம் இருக்கக்கூடிய நேரத்துல வேண்டாம் என்று தனக்குத்தானே சுழவரம் ஏற்படுத்தி நிச்சா சுழவரம் ஏற்படுத்தி சுழவரத்தில் எனக்கு கண்ணுக்கேத்த கணவன் கிடைப்பார் என்று சுழவரத்தை ஏற்படுத்தினேன். இந்த சுழவரத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய எல்லா நாட்டு ராஜாக்களும் சிமாதானத்தில் அமர்ந்திருக்கும் மாதிரி கீழே உட்கார்ந்துருது. அப்ப கூட இந்த பெண்புத்தியை பின்பற்றி நேரம் பிடிக்கி காலையில் சூரிய உதய பாலையில் கண்ணுக்கு எப்படி பளிச்சென்று தோன்றும் அது வழியில் கண்ணுக்கு தெரிந்து விடல இந்த மாறிய போட்டதல்லவா சாதியிலே தாழ்த்தப்பட்ட கர்ணன் இழிகுலத்தோன் குதிரையை மேய்க்க குதிரையை வைக்கக்கூடியவன், குதிரைக்கு கொல்லி வைக்கக்கூடியவன். அப்பேற்பட்ட படுபாவி இந்த குளக்கல்ல வந்த ஜலமானதை திருட்டு இந்த குடத்தை என்னால் தூக்க முடியவில்லை. அங்கிருந்து ஐயர் பெண்களை கூப்பிட்டு இந்த குடத்தை தூக்கி விட சொன்னேன். யாருடைய மனைவி என்ன கேட்டார்கள். அங்கு தேசத்துக்கு வளராகிய கர்ணனுடைய மனைவி பொன்னுருவி என்று ஒரு வார்த்தை சொல்லிருக்காங்க. நீ படுபாவி சண்டாளி எப்பேற்பட்டவன் தெரியுமா? ஜாதியிலே தாழ்த்தப்பட்டவனாச்சே கர்ணன் அவனுடைய மனைவி இந்த குளத்துல வந்து குளிக்கலாம் என்று அடித்து உதைத்தார்கள். அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல நீ என்ன வந்து நான் ராஜகுலத்துல பிறந்து நீ இழிகுலத்தான் என்னை கழுத்துல தொட்டுதான் தாலி கட்டின. உன் கரங்கள் கூட என்னை மேலப்பட்டது கிடையாது. என்னை விட்டு விடு. ஐயோ மங்கையரே என்ன நீதி, ஐயோ மங்கையரே என்ன நீதி, பல அரசர்கள் சூழும் அந்த சபையில் என்னை ஐயோ மங்கையரே என்ன நீதி, பல அரசர்கள் சூழும் சபையில் மெய்யனவே மாலையிட்டு மெய்யனவே மாலையிட்டு என் பொண்ணுமாதே அடிமேதினியில் என்னை வெறுத்து சென்றாயானால் மாலையிட்டு பொண்ணுமாதே ஏதாலி என்னை விட்டு சென்றானா இந்த வையகம் இந்த வையகம் நகைக்கு மோடி உன்னை பார்த்து வஞ்சியரே என்னை விடுத்து சென்றாயானா வஞ்சியாரே என்னை விட்டு சென்றானா என்னே பொன்னுருகி
தடாகக்கரை சென்று நிறைகுடத்தோடு ஜலம் எடுத்து வந்தால் நம் வாழ்க்கை சுகமாக இருக்கும் என்று உன்னிடத்திலே நான் ஒரு வார்த்தை சொன்னேனே. யாரோ அசலாத்தி பெண்கள் சொன்ன வார்த்தையை கேட்டு கணவன் வேண்டாம் என்று என்னை விடுத்து உன் தாய்மனை செல்கிறாயே. அடி வேண்டாம் தாருமா மோடி. பொன்னுருகி, என்னை இழிகுலத்தோன் என்று உனக்கு இப்போதுதான் தெரிந்ததா? நான் என்னடி குற்றம் செய்தேன்? பல ராஜாக்கள் சூழும்படியான சபையிலே நான் வந்து அமர்ந்த போது உன் தாய் மாமன் என்னை இழிகுலத்தோன் என்று கழுத்தை பிடித்து வெளியே தள்ளினானே. நான் இழிகுலத்தோன், நான் ஜாதியில் சின்னவன் என்று சொல்லி தேரோட்டிகள் அமரும்படியான பந்தலிலே நான் அமர்ந்திருந்தேனே. உன்னை மாலை போடு என்று சொல்லி நான் கேட்டேனா? என் அழகு உன் கண்ணை மறைத்தது. என்னை நீ வேண்டும் என்று மாலையிட்டாய். தாலி கட்டிவிட்டோம், மனைவி இருந்தால் போதும் என்று மகிழ்ச்சியோடு நினைத்திருந்த போது மனக்கோலம் மாறுவதற்கு முன்பாகவே என்னை விட்டு போகிறாய். போகாதெனில் எப்பொழுதே குணத்தான் என்று என் காலியால் கேட்டேன் அல்லவா? எத்தனை சொன்ன போதும் ஒரு பிள்ளையா பிறந்து எங்க அம்மா சொன்னாங்க, நீங்க கல்யாணம் செய்துக்கம்மா, நொண்டியா இருந்தாலும் முடமா இருந்தாலும் கூடா இருந்தாலும் கூடா இருந்தாலும் செவிடா இருந்தாலும் சொந்த மாப்பிள்ளை எல்லைக்கா இருந்தாலும் கண்களுக்கு அதை பார்த்துக்கோன்னு சொன்னா. நான் ஒரு ராஜகுலத்துல பிறந்து என்னையே பொன்னுருகி, இன்னைக்கு இந்த முள்ளுக்கல் கோட்டை என்ன பெத்தெடுத்த மாதாவே, இன்னைக்கு இடம் பெருத்து எங்க நாடா இன்னைக்கு இந்த இடம் பெருத்த நாட்டிலியா என் இடத்தார தள்ளி வச்சு எந்த இந்திரார மாலையிட்டான். இவன் இழிகுலத்தான் ஜாதின்னு என் இடத்தாரு பேசுறதா எனக்கு இந்த முள்ளு கொத்துறது எனக்கு இருக்க முடி போகலம்மா. எனக்கு சங்க முள்ளு கல்கோட்டை என்ன பெத்த எடுத்த மாதாவன் இன்னைக்கு சனபெருத்த எங்க நாடா இன்னைக்கு இந்த சனபெருத்த நாட்டிலியா இன்னைக்கு எங்க சனத்தார தள்ளி வச்சு அந்த சந்தீரார நம்மாலையிட்டான். அவன் ஜாதி கல்லாம் தாண்டவன்னு என் சனத்தாரி எசுறதும் எனக்கு சங்க முள்ளு குத்துறதும். ஆண்டாண்டாடினாலும் ஆண்டவர் ஒரு காலத்தில் வரப்போகுதுன்னு சொன்னது போல என் தலையில தான் எழுதிய தலை ஓட்டால மறுத்து வச்சான் படுவாவி. நான் தாய் தந்தைக்கு ஒரே ஒரு பிள்ளையா பிறந்து எங்க அப்பா அம்மா பேச்ச கேட்காத எனக்கு ஏத்த புருஷனா வேறு தொழில் சுழவரத்தை ஏற்படுத்திய
அந்த சுழமரத்து மேலே நின்று நான் மாலையானது எரியக்கூடிய நேரத்துல இந்த மாலையானது என்ன போல எங்களை போல் ராஜகுலத்து மன்னன்னு நம்ம மாலைய போட்டு குளக்கரைக்கு சென்று நான் குளிக்க போற நேரத்தில் அசலாத்தி பெண்கள் எல்லாம் என்னை குலத்தான் பண்ணி என்று அகல்யா சூடார எத்தனையோ எடுத்துரைத்த போது இனிமே எனக்கு ஏற்க போறது கிடையாது. எப்பொழுது குளக்கரையே ஜாதி கெட்ட கர்ணன் என் காதலால் கேட்டானோ, நீ ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம், என்னை விட்டுவிடு, என் தாயோடு பிள்ளைய நான் போய் சேர்ந்து கொள்கிறேன். பெண்ணே முன்னுருகி என்னை இழிகுலத்தோன் என்று சொல்லி என்னை துச்சல்யமாக பேசுகிறாயே பெண்ணே. என் தாயார் என்னை வேறுத்து என்னை பெற்றவர் எந்த காரணத்திலோ என்னை ஆற்றில் விட்டு விட்டார். அது உண்மை என்று தெரிந்திருந்து என்னை வளர்த்திருந்தால் இந்த இலிகுலத்தோர் என்ற பேச்சு வந்திருக்குமா? பெற்றவள் முகத்தை கூட நான் பார்த்தவன் கிடையாது. என்னை பெற்ற தாய் போய்விட்டால், என்னை உற்ற தாய் என்று மனைவி வந்து விட்டால் என்று நான் மன சந்தோஷம் கொண்டிருந்தேனே. உன்னை தெய்வம் என நம்பியிருந்த என்னை அடினியே யானை வேறுத்தால் உன்னை தெய்வமா நம்பி இருந்தடி பாவி. என் மனைவி வந்து விட்டால் இனி எனக்கு எல்லா உறவும் கிடைத்து விட்டது என்று நினைத்தேன். உன்னை நம்பி என்னை நற்றாற்றில் கைவிட்டு போறேன்னு சொல்றிய, இது நியாயமா? வேண்டாம், சொல்வதை கேளப்பா. இப்பேற்பட்ட சபையில வந்து அமர்ந்திருக்கக்கூடிய நேரத்திலே நான் ஜாதியிலே தாழ்த்தப்பட்ட கர்ணன் இழிகுலத்தான்னு சொல்லி இந்த சுயபரத்துக்கு வராம இருந்தாலும் எனக்கு இப்பேற்பட்ட கேள்வி இருந்திருக்குமா? இனிமைய மண்டியில் விழுந்த போது இனிமேல் ஏற்றுக்கொள்ள போறது கிடையாது. நான் தாயோடு பிள்ளையா போய் நீ என் கழுத்துல தாலி மட்டும் தானே கட்டுன, உனக்குள்ள எனக்குள்ள ஏதாவது உறவுகள் ஆகி விட்டதா? உன் கரங்கள் என் மேலே பட்டிருக்கிறதா? கல்யாணத்தை முடித்த குளக்கரைக்கு போனா அசலாத்தி பெண்கள் பார்த்தார்கள். யாருன்னு கேட்டாங்க, கர்ணம் கொண்டாட்டி என்ன, அவன் தான் ஜாதியில தாழ்த்தப்பட்டவனாச்சு, அவன் மனைவிக்கு வந்து குளிக்கலாம்னு நினைத்தார்கள். இந்த குளக்கரையோடு உன்னோட வாழ்க்கை என்னோட வாழ்க்கை முடிஞ்சு. எனக்கு ஒரு பெண்ணினுடைய சுகம் வேண்டும் என்பதற்காக நான் கண்ணீர் விட்டு அழவில்லை. ஒரு ஆடவன் ஒரு பெண் இல்லாமல் எப்படி வேணாலும் வாழ்ந்து விடலாம், உலகம் ஏற்றுக்கொள்ளும். கட்டிய கணவன் இல்லாமல் ஒரு பெண் வாழ்ந்தால் இந்த உலகமே துர்ச்சன்னமாக பேசும். உன் வாழ்க்கை கெட்டு விடக்கூடாது என்பதற்காக நான் சொல்கின்றேன். ஆனா கடைசி முறை ஒரே ஒரு செய்கை செய்ய போகிறேன். இந்த உலகத்துல தாலி கட்டிய கணவன் யாரும் செய்யாத ஒரு செயல், என் மனைவி வேண்டும் என்பதற்காக நான் செய்யறேன். நுருகி உன் காலில் வீழுகிறண்டி இப்பேற்பட்ட குளக்கரையிலே மனைவியாகப்பட்டவள் போகிறாள் நடிகன் காலை பிடித்து கதறினாலும் நீ எத்தனை சொன்ன போதும் என்னுடைய உயிரே போனாலும் சரியா, நான் செத்து மாடித்த போதும் நான் ஒட்டி வாழ்வது
கட்டிய கணவன் யாரும் மனைவி காலில் விழுந்து வாழ்க்கை வேண்டும் என்று இதுவரைக்கும் கேட்டது கிடையாது. உன்னுடைய வாழ்க்கை பாழாகிவிடக் கூடாது என்பதற்காக என் மரியாதையை விட்டு ஒரு நாட்டரசன் கர்ணன் கட்டின கொண்டாட்டி உன் காலில் விழுந்து அழுத, உன் காலால எட்டி உதைக்கிற. சரி போ. பொன்னுருகி அடிபடி. நீ ஒரு பெண் இல்ல, பெண்ணினத்திற்கே வந்த ஒரு பேய். அடிங்க. நீ என்ன என் கூட வாழ முடியாதுன்னு சொல்றது? இப்ப நான் சொல்றேன், நீ உன் கூட இனி நான் வாழ முடியாது. போடி நாய, என்ன விட்டு போ. தாய் வீடு தன்னை தேடி கொண்டாட்டியே இல்லன்னு ஆகி போச்சு. நீ போட்ட இந்த மயிறு மாலை எனக்கு என்ன? போடி போடி நாய. ஆனா ஒரு காரணம், நீ போகலாம் உன் தாய் வீட்டுல, உங்க அப்பா அம்மா சொல்லலாம் கர்ணன் இலி குலத்துவம் தெரியாத மாலை போட்டுருப்பான்னு சொல்லலாம். உன் மனசை மாத்தி உங்க அப்பா அம்மா உனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கலாம். உங்க அப்பா அம்மா தவறுனாலும் உன் மாமன் வல்லபாக கிட்ட போய் மாமா நான் உன்னை கட்டிக்கிறேன்னு சொல்லலாம். உன் மாமன் உன்னை ஏத்துக்கலாம், நீ 2வது கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனா இந்த கர்ணன் அப்பேற்பட்டவன் கிடையாது. நான் எப்பேற்பட்டவன் தெரியுமா? அடி உன்னை நான் தொட்ட கையால் மாற்றுவது பெண்ணை தோடு. உன் கழுத்துல என்னைக்கு மாலை போட்டணும்? நீதான் எனக்கு பொண்டாட்டி, நான் தான் உனக்கு புருஷன். உன்னோட சேர்ந்து ஒரு பிள்ளையை பெற்றாலும் பெற்பேனோ தவிர மத்த ஒரு பெண்ணை என் கண்ணால கூட ஏறெடுத்து பார்க்க மாட்டேன். போடுவாங்க. வேற பெண்ணை கல்யாணம் செய்தால் என்ன, கல்யாணம் செய்யாத போனால் என்ன? எப்பொழுது நான் ராஜகுலத்திலே பிறந்து இழிகுலத்தான் என் செவினால் கேட்டு காதனால் கேட்டு அங்கிருந்து ஐயர் பெண்களை அடித்து உதைத்தார்களோ, எனக்கு அப்பேற்பட்ட வாழ்க்கை வேணும். இன்னொரு புருஷனை கட்டிக்கிட்டு வாழுங்கிற எனக்கு வாழ்க்கை கிடையாது. தாயோடு பிள்ளையா போனா புள்ள கெட்டு வந்துட்டா தாய் விட்டுருவா போறாங்க. இல்ல தாய் வீடு தன்னை தேடி அம்மா எங்க பிள்ளை மருமகனை காணும். இரண்டா இந்த சண்டை வராரா? என்ன நீ ஒட்டி வந்துருக்க மருமகன் இப்படி வராரா? எங்க பிள்ளை மருமகன் நீ ஒட்டி வந்துருக்குதா? அம்மா அதுக்கு என்ன சொல்லி அனுப்புற? நான் பவியா